இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு அம்மா பேசுறது கேக்குதுங்களா? உற்சாகமான காலை வணக்கம். நன்றி, நன்றிங்கம்மா. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. தோழர், உங்க மைக் சிம்பல் காமிக்கல. ஒரு முறை கீழே சென்றுட்டு திரும்ப இணையறீங்களா? ரேவதி பேசுறது கேக்குதுங்களாமா? அண்ணா கேக்குதுங்கண்ணா? நல்லதுங்கம்மா. நன்றி, நன்றி. இப்பொழுது ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நான் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையை. இன்று அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவழியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும்
மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழி நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 100வது வாரத்தின் 576வது நிகழ்வில் பங்கேற்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நற்பலம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று நற்பலம் என்ற தொகுப்பில் நற்பலம் என்ற தலைப்பில் அன்பு சகோதரர் அருணகிரி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைந்து கொண்டு பகிர இருக்கின்றார். அதுவரை இறை அன்பு ஐயா அவர்கள் எழுதிய நேரம் என்ற புத்தகத்தின் சில பகுதிகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். நேரம் என்ற ஒன்று தனியாக இல்லை. கைகளில் உணரவும் கருத்தில் காணவும் முடியாத அருவமான அது உழைக்கும் போதே உருவாகிறது. உட்கார்ந்திருப்பவர்களுக்கு நேரம் பற்றிய பிரஞை இல்லை. ஓடுபவனுக்கே அது உண்டு. சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியவர்கள் நேரத்தை பற்றி கவலைப்படுவார்கள். எந்த வேலையும் இல்லாமல் இருப்பவர்கள் நேரத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் முடிக்க வேண்டிய பணிகள் எதுவும் இல்லை. அதனால்தான் பணி எதுவும் இல்லாதவர்கள் நொந்து போவதோடு என்ன செய்வது என்று அடிக்கடி குழம்புகின்றார்கள். நேரத்தை அனுசரித்து பணிகள் செய்து பழகியவர்கள் எதுவும் செய்ய வாய்ப்பில்லாத போது வாடி போகிறார்கள். அவர்கள் ஏதேனும் செய்ய மாட்டோமோ என்று
அங்கும் இங்கும் அலைகின்றார்கள். தங்கு தடைகளால் குலைகிறார்கள். வாழ்க்கை எவ்வளவு நேரம் இருக்கின்றது என்பது தெரியாத புதிராக இருப்பதாலே நேரம் குறித்து அதிகம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. எல்லா சீவராசிகள் ஆதிவாசியாக இருந்த பொழுது அப்படிதான் இருந்தான். நாகரிகம் அடைய அடைய வாழ்க்கை தரம் உயர உயர நேரத்தை குறித்து அதிகம் சிந்திக்க வேண்டியவர்களாக நாம் மாறியிருக்கின்றோம். மிக சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நேரத்தை பற்றி அதிகம் கவலைப்படுவதில்லை. நிறைய பணிகளும் கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கின்றவர்கள் ஒவ்வொரு நொடியையும் எச்சரிக்கையாக செலவழிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய நேரம். அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுவதற்கு முன்பே அவர்களின் நேரம் ஆரம்பமாகி விடுகின்றது. ஒரு நல்ல சிறுகதை அதன் முதல் வரிக்கு முன்னாலே தொடங்கி விடுவதைப் போல நல்ல பணியாளர்களுடைய நேரமும் அவர்கள் விழிக்கும் முதல் நொடிக்கு முன்னாலேயே ஆரம்பமாகி விடுகின்றது. மனித வாழ்க்கை நமக்கு நாளை என்பது உண்டா இல்லையா என்பதே தெரியாத ஒரு குழப்பத்தை கொண்டது. சிந்திக்க தெரியாதவற்றிற்கு இது பற்றிய கவலை ஏற்படுவதில்லை. தேனீக்களோ எறும்புகளோ சேமித்து வைப்பது கூட அவற்றின் இயல்பூக்கத்தின் உந்துதல் தானே தவிர எதிர்கால குறித்த சிந்தனையால் அல்ல. ஆனால் மனிதன் நிச்சயமற்ற சூழலுக்கும் ஏற்ப தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியவனாக இருக்கின்றான். எனவே அவன் அதிக நேரத்தை பற்றி சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு நிமிடம் என்பது சட்டென்று முடிந்து விடுவதைப் போல தோன்றுகின்றது. ஆனால் அது நீண்டகால அவகாசம் என்பதை பல வகைகளில் நாம் அறிய முடியும். மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடாமல் இருந்து பார்த்தால் கடிகாரமுள் எவ்வளவு மெதுவாக நகர்கின்றது என்பதை உணரலாம். கையை சொடுக்குவதும் கண்ணை சிமிட்டுவதும் ஒரு மாத்திரைக்கான கால அளவு என்று இலக்கணத்தில் படிக்கின்றோம். ஆனால் 60 முறை கையை நொடிப்பது எவ்வளவு நீண்ட காலம் என்பதை சுவாசிக்க மறுக்கும்போது உணரலாம். அதைப் போலவே கடிகாரத்தின் நொடிமுள் நகருவதை உற்று பார்த்தால் ஒரு நிமிடம் எவ்வளவு நேரத்தை கொண்டது என்பதை தெளிவாக உணரலாம். 2 நிமிடம் பல் துலக்கினால் போதும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். கடிகாரத்தை பக்கத்தில் வைத்துக்கொண்டு பல் துலக்கினால் நாம் சாதாரணமாக 30 நொடிகள் கூட பல் துலக்குவதற்கு பயன்படுத்துவதில்லை என்பதை உணரலாம். சரியாக துலக்கும் பற்கள் கற்களை போல உறுதியாக உள்ளன. தேசிய கீதத்தை பாடும் பொழுது மூச்சு விடாமல் நிமிர்ந்து நிற்பேன் என்று நிற்கும்போதுதான் நம் தேசிய கீதம் கூட நீளமான ஒன்றாக தோன்றும். ஆக நீளமாக இருக்கின்ற நிமிடத்தை முறையாக பயன்படுத்தாததால் அது சீக்கிரம் ரைட் முடிந்து ஆன் ஓகே தேங்க்யூ சீக்கிரம் முடிந்துவிட்டதை போல உணர்வு ஏற்படுகின்றது. நேரத்தை பயன்படுத்துவதில் அக்கறை கொள்ள தேவையில்லாத உயிரினங்களைப் போல சில மனிதர்களும் இருப்பதுதான் மற்றவர்களுடைய நேரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. நாய்களும் கோழிகளும் நேரத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. நாம் தான் கோழிக்கு 60 நாட்கள் ஆகிவிட்டது என்று அதை சாப்பிடுவதற்காக காத்திருக்கின்றோம். 6 மாத வளர்ச்சியை 60 நாட்களில் அடைவதற்கு செயற்கையான ஊட்டச்சத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மாமிச பிண்டமாக இருக்கும் கோழி உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்குமா என்பதை
நாம் கணக்கிடுவதில்லை. எல்லா உயிரினங்களின் கால அவகாசத்தையும் நம்முடைய ஆத்திரத்தின் காரணமாக குறைக்க நினைக்கின்றோம். அதன் பக்க விளைவுகள் பக்கா விளைவுகளாக ஆகும்போதுதான் விழித்துக் கொள்கின்றோம். மனிதன் நேரத்தை உபயோகப்படுத்த தெரிந்தால்தான் அது குறித்த நுணுக்கங்களையும் கையகப்படுத்திக் கொண்டான். ஒரு செயலை விரைவாக செய்யும் பொழுது நேரத்தை உருவாக்க முடியும் என்பதை அவன் முதலில் உணர்ந்தான். அந்த உபரி நேரத்தை சிந்தனையிலும், பொழுதுபோக்கிலும், படைப்பதிலும், பயனுள்ள நடைமுறைகளிலும் செலவழிக்க முடியும் என்பது அவனுக்கு மட்டுமே தெரிந்த வாழ்வியல் ரகசியம். எனவே முதலில் விரைவாக செய்வதை அவன் நேரத்தை உண்டாக்கும் முறையை கொண்டான். நாம் ஓரிடத்திற்கு செல்வதற்கு 3 நாட்கள் ஆகும் என்றால் அதை 3 மணி நேரத்தில் செல்வது குறித்து சிந்தித்தோம். அதுவே விரைவு போக்குவரத்திற்கும் விமான போக்குவரத்துக்கும் வழிவகுத்தது. அதன் மூலம் சேமித்த நேரத்தை வேறு சில செயல்களுக்கு பயன்படுத்த முடிந்தது. விரைவாக பயணம் செய்ய வேண்டியவர்களுடைய நேரம் முக்கியமானது என்கின்ற அடிப்படையில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு வழிவிட வாகனங்கள் ஒதுங்கி நிற்கின்றது. யாருடைய நேரம் மிகவும் முக்கியம் என்பதை பொறுத்துதான் ஒரு நிறுவனத்தில் அனைத்து செயல்களும் கட்டமைக்கப்படுகின்றன. இவ்வாறாக இந்த கட்டுரை தொடர் விரிவடைகின்றது. நேரம் என்ற ஒரு 32 பக்கங்கள் அடங்கிய சிறிய புத்தகத்தினை இறையன்பு IAS அவர்களுடைய புத்தகத்தின் வாசிப்பை இதுவரை கேட்டோம். நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டுள்ளார்கள். புத்தகத்தின் விலை 60 ரூபாய். ஆனால் நமது நேரத்தை எவ்வாறு சிறப்பாக நாம் பயன்படுத்தலாம் என்பதை குறித்த பகிர்தலை இந்த புத்தகம் நமக்கு தெள்ளத் தெளிவாக விளக்குகின்றது. நமது சிறப்பு அழைப்பாளர் அவர்கள் இப்பொழுது நமது நிகழ்வில் இணைந்து கொண்டுள்ளார்கள். நற்பலம் குறித்த அற்புதமான சிறப்புரையை நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்டுள்ள அன்பு சகோதரர் அருணகிரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை நற்பலம் வாயிலாக செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. நன்றி ஐயா பிரிட்டோ ஆரோக்கிய ராஜா அவர்களே. குட் மார்னிங் கிளப் ஹவுஸ். நான் வருவதற்கு முன்னால் நேரம் பற்றிய கட்டுரை மிக அருமையாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். நேர்ந்து கொண்டிருப்பதே நேரம், கடந்து கொண்டிருப்பதே காலம். நான் காலம் கடந்து வந்தமைக்காக முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் இவ்வாறாக நற்பலம் என்ற தலைப்பில் துவங்குகிறேன். உங்களுக்கு விதிகள் பிடிக்கவில்லை என்றால் அவைகளை பின்பற்றுங்கள், அவற்றின் உச்சத்திற்கு செல்லுங்கள், அவற்றை மாற்றி அல்லது திருத்தி எழுதுங்கள் என்றார் டாக்டர் அம்பேத்கர். கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நம் திறமையும் நேர்மையும் வெளிப்படும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான். அந்த வகையில் சரித்திரம் படைப்போம் என்ற தலைப்பில் நற்பலம். நற்பலம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எதை கொண்டு வந்து சேர்க்கிறது என்றால், 1 ஆனந்தம், 2 ஐஸ்வர்யம், 3 ஆரோக்கியம், 4 அதிகாரம், 5 ஆளுமை, 6 செல்வாக்கு, 7 வல்லமை, 8 ஞானம், 9 புகழ், 10 வெற்றி, 11 திருப்தி, 12 நிம்மதி. அந்த வகையில் வள்ளுவன் வான்புகழ் என்ன சொல்கிறார்?
வெள்ளத்தனைய குரல் எண் 595. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும். அதுபோல மனிதனின் வாழ்க்கையில் உயர்வு அவர் மனத்தில் கொடுக்கும் ஊக்கத்தின் அளவே இருக்கும். இன்றைய தலைப்பு நற்பலம். ஆம், ஸ்ட்ரென்த், எனர்ஜி, ஃபோர்ஸ், மைட் அண்ட் பவர், எது வேண்டாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் இன்று உண்மையாக நடந்த 3 நிகழ்வுகளை நான் இந்த தலைப்பை ஒட்டி சொல்கிறேன். பின்பு ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இது நற்பலமாக இருக்கும் என்று நாம் பார்க்கலாம். முதலாவது நபராக நான் எடுத்துக்கொள்ளும் நபர் எலன் கெல்லர். ஒரு குழந்தை பிறந்து அமெரிக்காவில் அலபாமா மாநிலத்தில் 19 மாதம் வரை நன்றாக தான் இருக்கிறாள். 19வது மாதத்தில் அவளுக்கு மூளையில் விஷக்காய்ச்சல் ஏற்படுகிறது. பெற்றோர்கள் அவளை அழைத்து கொண்டு சென்றபோது இந்த குழந்தை பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிறார்கள். பின்பு அந்த குழந்தை பிழைத்து கொண்டது அவர்களுடைய பிரேயரால். ஆனால் அவர்கள் நினைத்தது போல இல்லாமல் 5 புலன்களில் பார்ப்பதையும் கேட்பதையும் இழந்துவிட்டால் அந்த சிறுமி. நமக்கு இருக்கும் பார்க்கும் திறனும் கேட்கும் திறனும் போய்விட்டால் நாம் எப்படி இந்த பூமியில் வாழ்வதென்று சற்று எண்ணி பாருங்கள். கேட்காத ஒன்றை எந்த குழந்தையும் பேசுவதில்லை. ஆகையால் பார்ப்பதை இழந்தால், கேட்பதை இழந்தால் பேசுவதும் இல்லை. அவளுடைய வாழ்விலும் வசந்தம் வருகிறது. நாம் இன்று பயன்படுத்துகிற செல்போன் ஆரம்ப காலத்தில் டெலிஃபோன் கண்டுபிடித்த கிரகாம் பெல்லை சந்திக்கிறார்கள். அவருடைய ஆலோசனையின்படி அவள் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறாள். அங்கு ஹன்னி சுயலன் என்கிற அந்த ஆசிரியர் எலன் கெல்லின் வசந்தமாக ஒவ்வொரு வார்த்தையாக தொடு உணர்வு மூலம் பயிற்றுவிக்கிறார்கள். 7 வயதிலிருந்து 10 வயதுக்குள் 5 மொழிகளை அவள் கற்றுக்கொள்கிறாள். தொடு உணர்வு மூலமாகவே எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் என்று சொல்லப்படுகிற அந்த முறையிலேயே அவள் மிக வேகமாக கற்றுக்கொள்கிறார். காரணம், அன்னி சுலைவன் அவர்கள் ஆரம்ப காலத்தில் மாற்றுத்திறனாளியாக இருந்து பின்பு ஒரு அறுவை சிகிச்சையில் முழு விஷனும் கிடைக்கவில்லை என்றாலும் பார்க்கும் அளவுக்கு இந்த எலன் கெல்லரை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று எப்படியெல்லாம் போதிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் போதிக்கிறார். விரல்களை, ஒரு விரலை மூக்கிற்கு கீழவும் இன்னொரு விரலை தாடை பகுதியிலும் இன்னொரு விரலை தொண்டை பகுதியிலும் வைத்து என்ன பேச்சு வருகிறது என்று உணர்த்துகிறாள். இவ்வாறெல்லாம் உணர்ந்து தண்ணீரை ஒரு கையிலும் இன்னொரு கையில் வாட்டர் என்று எழுதி, மேங்கோவை ஒரு கையில் கொடுத்து இன்னொரு கையில் மேங்கோ என்று எப்படியெல்லாம் அவளுக்கு உணர்த்த முடியுமோ அப்படி உணர்த்தி கடைசியாக இந்த உலகத்தில் கண் பார்க்க முடியாமல், காது கேட்க முடியாமல் பட்டம் பெற்ற முதல் நபராக எலன் கெல்லர் இந்த பூமியில் பரிணமித்தார். கல்லூரி படிக்கும்போதே அவளுடைய மை லைஃப் ஸ்டோரி என்ற புத்தகத்தை எழுதுகிறார். அவள் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாள், பல மேடைகளில் நடித்திருக்கிறாள். அமெரிக்காவினுடைய மிக உயரிய 2வது விருதான த பிரசிடென்ஷியல் சிட்டிசன் என்ற விருதையும் வாங்கியிருக்கிறாள். அது மட்டுமல்லாமல் உலகத்தின் பெரும்பான்மையான நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறாள். 10க்கும் மேற்பட்ட புத்தகத்தை எழுதியிருக்கிறாள். எந்த கண்களால் இந்த பூமியை பார்க்க முடியாதோ அவளை பார்ப்பதற்காக உலக நாடுகள் காத்திருந்தன. எந்த காதுகளால் நாம் அதிர்வுகளை அல்லது ஒளியை, இந்த பிரபஞ்சம் பேரொளி, பெருவெளி, பேராற்றல் கொண்டது, எந்த காதுகளால் கேட்க முடியாதோ அவள் வாயிலிருந்து வார்த்தைகள் வருவதை கேட்பதற்காக இந்த பூமி ஏங்கிக் கொண்டிருந்தது. அவ்வாறாக எலன் கெல்லரின் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை வாம், வாம் என்ற வார்த்தை வந்தது.
நண்பர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். 5 புலன்களும் இருக்கும் நாம், எனக்கு இது பலம் இல்லை, இது பலவீனம் என்று நமக்கு எப்படியெல்லாம் குறை காண முடியுமோ அப்படியெல்லாம் குறை கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் 5 புலன்களில் 2 புலன்களை காய்ச்சலினால் இழந்தால், அதனால் வார்த்தை இழந்தால், ஆனாலும் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்திற்கு எட்ட முடிந்தது. உலகத்தில் எங்காவது மனிதர்கள் எனக்கு இப்படி நடக்கிறது என்று சோகமாக இருப்பார்களேயானால், அவர்கள் ஒரு கணம் எலன் கெல்லரின் வாழ்க்கை வரலாறை படித்தால் போதும். ஆம், 19ஆம் நூற்றாண்டில் நெப்போலியனை அவன் போர்க்களத்தில் நிற்கிறான் என்றால் 40,000 வீரர்களுக்கு சமமானவன். இம்பாசிபிள் இன் போலீஸ் டிக்ஷனரி என்று சொல்வான். அதுபோல எலன் கெல்லருடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். அவர் எவ்வாறு இவ்வளவு பெரிய உயரங்களை தொட முடிந்தது என்பது இந்த முதல் நபருடைய வரலாறு. 2வது நபருடைய வரலாறாக நான் எதை சொல்லப் போகிறேன் என்றால், ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் 1082 பிறந்த நிக் வுஜிக் என்பவரை பற்றி நான் சொல்லப் போகிறேன். அவருடைய தாய் பிரசவ ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள். பிறந்த குழந்தை 2 கால்கள் இல்லை, 2 கைகள் இல்லை. தந்தை கதறி கொண்டு வெளியில் போகிறார், தனக்கு பிறந்த குழந்தை ஒரு பிண்டமாக இப்படி இருக்கிறதே என்று. தாய்க்கு என்ன சொல்வதே என்று தெரியவில்லை. இந்த குழந்தை கொன்றுவிடலாம் என்று தோன்றுகிறது. அந்த குழந்தையின் முகத்திலிருந்து ஒரு புன்னகை. அதை பார்த்தவுடனே அந்த தாயின் மனம் மாறுகிறது. நாம் காப்பாற்றவில்லை என்றால் இந்த குழந்தையை யார் காப்பாற்றுவார்கள் என்று அந்த குழந்தையை ஸ்பெஷல் சைல்டு, கிஃப்டட் சைல்டாக அவர்கள் பொத்தி பொத்தி வளர்க்கிறார்கள். ஆம், முட்டிக்கு கீழே 2 விரல்கள் மட்டுமே இருக்கிறது. அந்த 2 விரல்களை வைத்து அவர் நம்புவீர்களா என்று தெரியவில்லை, ஸ்கேட்டிங்கை கற்றுக்கொள்கிறார். உலகத்தில் ஒரு நிமிடத்திற்கு 75 வார்த்தைகளை டைப் செய்து கின்னஸ் ரெக்கார்டு செய்திருக்கிறார் நிக் வுஜிக். அவரை பள்ளியில் சேர்க்கும்போது, நான் சாதாரண பள்ளியில் எல்லோரும் படிப்பது போல படிப்பேன், எனக்கு 2 கால்கள் இல்லை, 2 கைகள் இல்லை, நான் ஏன் தனி பள்ளியில் படிக்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகள் பள்ளியில் படிக்க வேண்டும் என்று எல்லோரும் படிக்கும் பள்ளிகளுக்கு சென்றபோது அங்கு ஆசிரியர் மறுத்துவிட்டார். ஆஸ்திரேலிய சட்டமும் மறுக்கிறது, அவர்களுக்கு என்று தனி பள்ளி இருக்கிறது என்று. அந்த தனி பள்ளியில் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் அவர் ரிட் பெட்டிஷன்ஸ் போட்டு அதற்கு அனுமதி வாங்கி மீண்டும் அந்த பள்ளியில் வந்து சேர்கிறார். அவரை சக மாணவர்கள், நீ படித்து என்ன செய்ய போகிறாய், உனக்கு 2 கைகள் இருக்கிறதா, 2 கால்கள் இருக்கிறதா, அல்லது நீ படித்தால்தான் உனக்கு வேலை கிடைக்குமா, வேலை கிடைத்தால்தான் நீ கல்யாணம் செய்வாயா என்றெல்லாம் அவர் அங்கிருந்து ஓடி போகும் அளவுக்கு அவரை கிண்டல் செய்கிறார்கள். ஆம், சராசரி பிள்ளைதானே, அவனும் அவ்வாறாக அந்த பள்ளிக்கு செல்ல விரும்பவில்லை. சட்ட போராட்டம் நடத்தி அந்த பள்ளியில் சேர்ந்தான். ஆனால் அந்த பள்ளியில் போவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. காரணம், அங்கு உள்ள சக மாணவர்கள் அவனை மனிதனாகவே நினைக்கவில்லை. ஆனால் இங்கு நடந்தது என்னவென்றால், எது நமக்கு தடையாக இருக்கிறதோ அல்லது எது நம்மை முன்னேறாமல் தடுக்கிறதோ அதை ஒரு பொருட்டாகவே அதுக்கு ரியாக்ஷன் இல்லாமல் நாம் இருந்துவிட்டோம் என்றால் அதுவும் இல்லாமல் போய்விடும். அந்த விதத்தில் நிக் வுஜிச்சி தொடர்ந்து கற்கிறார். கற்கும்போது பப்ளிக் ஸ்பீக்கிங், தன்னுடைய கல்லூரியில் பேசுவதற்கு 17வது வயதில் ஒரு அழைப்பு வருகிறது. அதை மறுக்கிறார். நான் என்ன பேச முடியும், நான் என்ன சாதித்து விட்டேன், எதை பேசுவேன் என்ற ஐயத்தோடு மறுக்கிறார். அந்த கல்லூரியில் வாட்ச்மேனாக இருந்தவர் வந்து நிக் வுஜிச்சிடம் சொல்கிறார், நீங்கள் உங்கள் வாழ்க்கை வரலாறை பேசுங்கள்,
கண்டிப்பாக நீங்கள் பேசத்தான் வேண்டும் என்கிறார். அந்த அறிவுரையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் பேசுகிறார். அரங்கமே அதிர்ந்து போனது. நண்பர்களே, அவர் இன்று 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் மிகப்பெரிய நம்பிக்கை பேச்சாளர், தன்முனைப்பு பேச்சாளர். அவர் இந்தியா வந்திருக்கிறார். அவருடைய பேச்சை கேட்பதற்காக டெல்லியிலும் பாம்பேவிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. உலகம் முழுக்க பயணித்து அவர் பொதுவாக பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று பேசுபவர்களைப் போல சாதாரண பேச்சாளராக இல்லாமல் சிறைசாலைக்கு சென்று பேசுவார், நோய் பீடித்திருக்கும் மக்களிடம் சென்று பேசுவார், வறுமையில் வாடும் மக்களிடம் சென்று பேசுவார். ஆல்டிடியூட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் யுவர் ஆல்டிடியூட் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். லைஃப் வித்தவுட் லிமிட்ஸ் என்று பல புத்தகங்களை அவர் ஆதர் செய்திருக்கிறார். 2 கைகளும் இல்லை, 2 கால்களும் இல்லை, கவலையும் இல்லை என்பார் என்னுடைய செல்வ சிந்தனையின் ஆக்கமேதை வைப்ரண்ட் அசோக்குமார் அவர்கள். ஆக இந்த உலகத்தில் கைகள் கால்கள் இருக்கும் நாம் நம்முடைய பலம் நற்பலம் என்ன என்று புரியாமல் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோம். பட்டுக்கோட்டையார் சொல்வது போல சிலர் அல்லும் பகலும் கல்லாக இருந்துவிட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொள்வார். ஆனால் நிக் ஒவ்வொரு மேடையும் சொல்ல தவறாத ஒரு வாக்கியம் என்னவென்றால், இஃப் யூ கெனாட் கெட் எ மிராக்கல் யூ பிகம் ஒன். அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் நீங்களே அதிசயமாக மாறுங்கள் என்பதுதான் அவருடைய வாசகம். அவர் எந்த மேடையிலும் அதை சொல்ல மறந்ததில்லை. கடும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து ஜெயிக்க முடியும். மேடையிலே ஒரு முறை நிக் அவர்களை ஒருவர் கேள்வி கேட்டுவிட்டார், தோல்வியில் இருந்து மீளுவது எப்படி என்று. 2 கால்கள் இல்லை, 2 கைகள் இல்லை, மேடையில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் யாரும் எதிர்பாராத வண்ணம் தரையில் விழுந்து விட்டார். தன்னுடைய நெற்றியால் முட்டி 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 எழும்பி பழைய நிலைக்கு நிற்க முயற்சிக்கிறார். பல முறை முயற்சித்து கடைசியாக அவர் எவ்வாறு நிற்பாரோ அவ்வாறு நின்றார். அவர் சொன்ன பதிலும் அதுதான். கை இல்லாமல் கால் இல்லாமல் நான் தரையில் விழுந்த நான் எப்படி முயற்சித்து பல முயற்சிகள் அப்புறம் நான் இப்போது பழைய நிலைக்கு வந்தனோ அதுபோல தோல்விகள் உங்களை துரத்தினாலும் தொடர்ந்து நீங்கள் முயற்சித்தால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் என்ற பதிலை அந்த அரங்கத்தில் கொடுத்து அரங்கமே அதிர செய்தார். ஆம், இதே மாதிரி எலன் கெல்லரை அவர்களை ஒரு பத்திரிகையாளர் வந்து சந்தித்து, உங்களுக்கு கண்கள் தெரியவில்லை, காது கேட்கவில்லை, உங்களால் சரியாக பேச முடியவில்லை, நான் உங்களை ஒரு நடைபணமாக தான் பார்க்கிறேன் என்று சொன்னபோது எலன் கெல்லர் அவரிடம் மறுக்காமல் அந்த பத்திரிகையாளரிடம் சற்றும் தாமதிக்காமல், நான் என்னுடைய ஐ எம் இயரிங் மை பிரைன், ஐ கேன் see the light of my mind. நான் என்னுடைய மூளையின் வெளிச்சத்தை பார்க்கிறேன். ஐ கேன் hear the sound of my heart. என்னுடைய இதயத்தின் சத்தத்தை நான் கேட்கிறேன். நான் சிந்திக்கிறேன், அதனால் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று பதிலளித்தார். என்ன மாதிரியான ஒரு தைரியம், தன்முனைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்று சற்று எண்ணி பாருங்கள் தோழர்களே. நன்றாக அனைத்து உறுப்புகளும் 5 புலன்களும் ஆளும் வளரணும் அறிவும் வளரும் என்று வளர்ந்து இருப்பவர்கள் இந்த உலகத்தில் என்ன மாற்றங்களை நற்பலன்களை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள். 3ஆவதாக நான் எடுத்துக்கொள்ளும் நபர் பாலம் கல்யாணசுந்தரம் ஐயா அவர்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் 50க்கும் குறைவான வீடுகள் உள்ள ஒரு கிராமத்தில் பிறக்கிறார். அந்த கிராமத்தில் ரோடுகள் இல்லை, சரியான ரோடுகள் இல்லை, சாலை வசதி இல்லை, பஸ் இல்லை, அந்த வசதி அந்த ஊரில் பள்ளி இல்லை. 1940 பிறக்கிறார். படித்தோர் இல்லை. சிறு வயதில் தந்தை இறந்து விடுகிறார். தன்னுடைய தாயும் தாயினுடைய தாய் பாட்டியும் இருக்கிறார்கள். அவருக்கு ஒரு அண்ணன் உண்டு. அவர் படிக்கின்றார்.
எப்போது நகரத்தின் தலைநகருக்கு அந்த ஜில்லாவின் தலைநகருக்கு வருகிறாரோ அப்போதுதான் அவர் தொடர்வண்டியை பார்க்கிறார், ட்ரெயினை பார்க்கிறார். இவ்வாறாக படித்து கொண்டிருந்த காலத்தில் சென்னையில் 1962 சீனா இந்திய போர் யுத்தம் நடந்த காலத்தில் நாட்டின் பிரதம மந்திரி நேரு அவர்கள் நாட்டு மக்களுக்கு வானொலியில் ஒரு விடுப்பு வைக்கிறார். அனைவரும் பணமாகவோ பொன்னாகவோ நாட்டிற்கு உதவும்படி கேட்கிறார். அன்று உடனடியாக நடிகராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் 75,000 அன்றைய முதல்வர் காமராஜிடம் கொடுக்கிறார். இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த கல்யாண சுந்தரம் அவர்கள் அடுத்த நாள் காலையில் டி நகரில் உள்ள முதல்வரின் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்து தன் கழுத்தில் அணிந்திருந்த தங்க சங்கிலியை கழட்டி கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளாத காமராஜ் ஐயா அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தின் கலெக்டர் மூலமாக அவருடைய வீட்டில் உங்கள் மகன் இதை தங்க சங்கிலியை நாட்டிற்கு கொடுக்க வந்துள்ளார், உங்களுக்கு அதில் சம்மந்தமா? காரணம் இது அவன் உழைப்பில் வந்ததல்ல, நீங்கள் அவனுக்கு வாங்கி கொடுத்தது. அவர் சற்று வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவருடைய பாட்டி அவருக்கு வாங்கி கொடுத்த சங்கிலி அது. அவர்கள் சம்மதம் தெரிவித்ததன் பேரில் அது பெற்றுக்கொள்ளப்பட்டது. 1963 அவருக்கு அந்த மரியாதை நிமித்தமாக செய்யப்பட்டது. அவர்தான் இந்தியாவில் இப்படி பொது காரியங்களுக்கு ஒரு மாணவராக இருந்து பொன்னை கொடுத்தது. அன்றைய முதல்வரும் அதை எவ்வாறு நடந்து கொண்டார் என்பது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் படிக்கும் காலத்திலே காமராஜுக்கு முன்பாக 5 ரூபாய் கல்வி கட்டணம் இருந்தது. காமராஜ் வந்ததுக்கு அப்புறம்தான் கல்வி கட்டணம் நீக்கப்பட்டு இலவசமாக்கப்பட்டது. பின்பு உணவுக்கு எங்கே செல்வார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டு மதிய உணவும் கொண்டு வரப்பட்டது என்பதையும் இங்கு பதிவிட விரும்புகிறேன். ஆக அவ்வாறாக படித்தவர் ஒரு தனியார் கல்லூரிக்கு வேலைக்கு செல்கிறார். தனியார் கல்லூரியில் கிடைக்கும் சம்பளத்தை முழுவதும் ஏழை மக்களுக்கு கொடுத்து விடுகிறார். இரவு நேரங்களில் உணவகத்தில் விடுதியில் வேலை செய்கிறார். அதிலிருந்து தன் சொந்த செலவுக்காக காசை வைத்து கொடுக்கிறார். இப்படியே தொடர்ந்து 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் ஒரு அமெரிக்க யூகேயில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிற்காலத்தில் அவருக்கு விழா நடத்திய போது உலகத்தில் த நோபல் இன்டலெக்சுவல் என்று ஒரு பட்டமும், லைப்ரரிக்காக நோபல் அவார்டு கொடுக்க வேண்டியிருந்தால் இந்த மனிதருக்கு தான் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று சொன்னதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கடந்த 1000 ஆண்டுகளில் தனியார் நிர்வாகத்திலோ அரசு நிர்வாகத்திலோ தன் வாழ்நாளில் சம்பாதிக்கும் சம்பளம் அனைத்தையும் தானமாக ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று அமெரிக்கா த மேன் ஆஃப் மில்லியனியம் 1000 வருடங்களில் தோன்றாத ஒரு மனிதர் என்ற ஒரு விருதை கொடுத்து $6.5 பில்லியன் அதாவது கிட்டத்தட்ட 30 கோடி பணத்தையும் கொடுத்தது. அந்த பணத்தையும் குழந்தைகள் நலனுக்காக செலவிட்டு விட்டார். தன்னுடைய மூதாதையர் சொத்தில் வந்த 50 லட்சத்தையும் அவர் தானமாகவே கொடுத்து விட்டார். சொந்தமாக ஒரு சென்ட் நிலம் இல்லை, தனக்கென்று ஒரு குடிசை இல்லை, எதுவும் வைத்து கொள்ளாமல் இருக்கிறார். 1000 அவார்டுகள் கிடைத்த போதும் அவர் நான் என்ன சாதித்து விட்டேன், சாதனையாளர்களுக்கு தானே விருதுகள் தர வேண்டும் என்று மிகவும் எளிமையாக பதிலுரைக்கிறார் அந்த விருது மேடையில். இப்போது நாம் தலைப்புக்கு வருவோம். நற்பலம். இந்த 3 நபர்களின் நற்பலமாக எதை நாம் இங்கு பார்க்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆக சுவாமி விவேகானந்தரின் நற்பலம் அவருடைய குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சர். சிஸ்டர் நிவேதாவின் நற்பலம் சுவாமி விவேகானந்தர். சிஸ்டர் நிவேதா அவர்கள் பாரதியாரின் ஞான குருவாக அவருடைய நற்பலமாக நான் இங்கு பார்க்கிறேன். பாரதிதாசனுடைய நற்பலம் பாரதியாராகவும், சாக்ரட்டிஸ் புத்தர் போன்றவர்கள் செல்ஃப் ரியலைஸ்டு மனிதர்களாக இருந்தாலும் பிளாட்டோவின் நற்பலம் அவனுடைய ஆசிரியன் சாக்ரட்டிஸ் ஆகவும், அரிஸ்டாட்டிலின் நற்பலம் அவனுடைய ஆசிரியன் பிளாட்டோவாகவும், உலகத்தை
தன் குடையின் கீழ் கொண்டு வர நினைத்த அலெக்சாண்டரின் நற்பலம் அவனுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டிலாகவும், அம்பேத்கரின் நற்பலம் படுக்கும் அறை கூட பயிலகத்திற்கு பக்கத்தில் வேண்டும் என்று சொன்னதால் இன்று ஆக சிறந்த கல்வியாளர் ஆக மாறியிருக்கிறார். இந்த மாதத்தில் 26ஆம் தேதி உலகத்தின் மிக நீளமான அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி இந்த நாட்டிற்கு கொடுத்திருக்கிறார். ஆக ஆபிரகாம் லிங்கன் ஆரம்ப காலத்தில் படிப்பதற்காக 20 மைல் நடந்தே சென்று புத்தகங்களை இரவல் வாங்கி படித்து முன்னேறியிருக்கிறார். அவருடைய நற்பலம் மிக சிறந்த ஆளுமைகளில், அமெரிக்க அதிபர் ஆளுமைகளில் அவரும் ஒருவர். இன்று சொபார்னோ பாரி என்பவர் 12 வயதில் PhD படித்து கொண்டிருக்கிறார். அவர் பங்களாதேஷை சேர்ந்தவர், இப்போது அமெரிக்காவில் இருக்கிறார். அவரை கேட்கிறார்கள், உன்னுடைய லட்சியம் என்ன என்று. அவர் சொல்கிறார், சேவை என்று. அர்ஜென்டினாவில் பிறந்து கியூப மக்களின் விடுதலைக்காக தன் உயிரை பணயம் வைத்து உலகத்தில் வேறெங்கும் முன்மாதிரியே இல்லாமல் தன் நாட்டிற்கு உயிரை விடுவது இயல்பு, வேறொரு நாட்டிற்காக தன் உயிரை பணயம் வைத்து போராடியது உலகத்தின் முதல் முன்மாதிரி இல்லாமல் நடந்த சேகுவரா. அதோடு நிற்காமல் எங்கெல்லாம் ஆதிக்க சக்தி ஓங்கி இருக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று பொலிவியாவுக்கு சென்று அங்கு போராடி கொண்டிருந்த போது ஆடுமைக்கும் சிறுமியால் காட்டி கொடுக்கப்பட்டு அந்த நாட்டில் அவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார். ஆக அவருடைய நற்பலம் எங்கெல்லாம் ஆதிக்கம் தலை தூக்கிறதோ அதை எதிர்ப்பது தான். பெரியார் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவா சமத்துவம் பேசினார்? தன்னுடைய பெண்டுகளுக்காகவா பெண்கள் உரிமை பேசினார்? பாரதியார் கொல்கத்தா மாநகரத்திற்கு வந்தபோது யாருடன் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டு அப்போது பெண்கள் பற்றி அவருக்கு உணர்த்திய அந்த நொடியிலிருந்து தான் பெண்ணுரிமை பற்றி எழுத தொடங்கினார் என்பது வரலாறு. ஆக நற்பலம் என்பது நாம் நினைப்பது போல ஒவ்வொரு மனிதருக்கும் அது மாறுபடும். 2ஆம் உலகப் போரை எடுத்துக்கொண்டோமானால் 2ஆம் உலகப் போரில் ஹிட்லரின் கை ஓங்கியிருந்தது ஆரம்பத்தில். அப்போது செய்வது அறியாது திகைத்து கொண்டிருந்தது சூரியனே அஸ்தமிக்காத நாடான இங்கிலாந்து. அந்த தளபதி ஒரு யூத மதத்தை சேர்ந்தவர். அவருடைய நுண்ணறிவால் பிற்காலத்தில் ஹிட்லருடைய கை குறைந்தது. போர் வெற்றிக்கு பின்பு அந்த நாட்டின் பிரதம மந்திரி அல்லது முக்கியஸ்தர்கள் கேட்கிறார்கள் அந்த தளபதியை பார்த்து, உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்று. அப்போதுதான் அவன் சரியாக பயன்படுத்தி கொண்டு இப்போது இருக்கும் இந்த இஸ்ரேல் நாட்டை உருவாக்குவதற்காக அந்த இடத்தை, இஸ்ரேலை அவர்கள் சட்டப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ண செய்தார்கள். காரணம், ஒட்டமான் பேரரசு வீழ்ந்தது. அதுபோல ஒரு குடத்தில் தண்ணியை வைத்து தூக்கி வர சொன்னால் ஆணாக இருந்து அவன் தோளில் தூக்கி வைத்து வருவான், பெண்ணாக இருந்தால் இடுப்பில் தூக்கி வருவாள். இதுதான் இயற்கை. தசரதன் தேர் சக்கரம் சகதியில் புதைந்தபோது ஆணுக்கு இணையாக அவனுடைய 3 மனைவியில் ஒருவர் தோள் கொடுத்து அதை தூக்கி நிறுத்தியதால் தான் ராமனை காட்டுக்கு அனுப்பும்படி நேரம் வந்தபோது அவனிடம் கேட்டால் அவ்வாறே நிகழ்ந்தது. ஆக ஒவ்வொரு நாட்டிற்கும், ஒவ்வொரு மனிதருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு இடத்திற்கும் நற்பலம் அது பலவாறாக பயணிக்கிறது. அந்த வகையில் நம்பிக்கையே இதனுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது. முடியும் என்பது மூல மந்திரமாக இருக்கிறது. மனம் சார்ந்து இருக்கிறது. ஆகையால் மனம் 2 வகைப்படும். புலனறியா மனம் என்பது புலனறியா உணர்வு குவியலின் இருப்பு நிலைதான் மனம். அகமனம், ஆழ்மனம், புறமனம் என்று சொல்லலாம். தாயானவள் தன் குழந்தையிடம் கருவில் இருக்கும்போதே பேசுகிறாள். அதனால்தான் பாடல் வரிகளில் வைத்தார்கள், கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழ் அன்னை. கலங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை. ஆக
தான் ஆழ்மனதில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது கூட தாயானவள் அந்த குழந்தைக்கு உணர்வுகளை, கதைகளை ஊட்ட முடியும். அந்த வகையில் தாயின் சொல்லை பெரும்பாலும் தட்டமாட்டார்கள். தந்தையின் சொல்லை கூட சில நேரங்களில் தட்டி விடுவார்கள். ஆக இது மனம் சார்ந்ததாக இருக்கிறது, உளவியல் சார்ந்ததாக இருக்கிறது, நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கிறது. நம்பிக்கை என்பது மனித இயக்கங்கள் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது நம்பிக்கையாகும். யானையின் பலம் தும்பிக்கையிலே, மனிதனின் பலம் நம்பிக்கையிலே. நம்பினோர் கெடுவதில்லை. ஆணித்தரமான நம்பிக்கையே அற்புத வாழ்வின் அடித்தளம். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது என சொல்வார்கள். மனதின் உள்ளே இருப்பது நம்பிக்கை, மனதின் வெளியே இருப்பது பிரபஞ்சம். எல்லைகளற்ற இதயம் அதுபோல் நிலவும் என் எல்லைகளற்ற உலகம் அதுபோல் நிலவும் என் இதயமும். உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்த உங்களுடைய செயல்கள் 100% கண்டிப்பாக நடக்கும். மனித மனத்தின் இயல்பு நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என நினைப்பதுதான். நம்பிக்கை என்பது ஒரு லென்ஸ் போல. நெம்புகோல் தத்துவத்தை கொடுத்த ஆர்க்கிமெடிஸ் கிரேக்கத்தில் போர் வந்தபோது ஒரு குன்றின் மீது இருந்து கான்வெக்ஸ் என்ற அந்த லென்ஸ் தத்துவத்தை பயன்படுத்தி நங்கூரமிட்டு இருந்த கப்பல்களை எரிக்க செய்தான். அன்று கிரேக்கத்தில் சொன்னார்கள், யாரை வேணாலும் இழந்து விடுங்கள், ஆர்க்கிமெடிஸை இழந்து விடாதீர்கள் என்று. அதுபோல சூரிய ஒளியை ஒரு புள்ளியில் குவிக்க பேப்பர் எப்படி பற்றி எரிகிறதோ, புள்ளியில் குவிக்க வேண்டும், குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல ஒரே திசையில் ஓடி நமது இலக்கை அடைய வேண்டும். நம்பிக்கையை பலப்படுத்துங்கள். நம்பிக்கை என்பது எண்ண துடிப்பிற்கு ஜீவனையும் சக்தியையும் செயல்பாட்டையும் கொடுக்கின்ற தேவ அமிர்தமாகும். ஆக நற்பலம் உள்ள மனிதர்கள், நான் முதலில் ஆரம்பித்தது போல, இந்த பூமியில் ஆனந்தமாகவும், 2வது அனைத்து ஐஸ்வர்யங்களையும், 3வது ஆரோக்கியத்தையும், 4வது அதிகாரத்தையும், 5வது ஆளுமையும், 6வது செல்வாக்கையும், 7வது வல்லமையையும், 8வது ஞானத்தையும், 9வது புகழையும், 10வது வெற்றியையும், 11வது திருப்தியையும், 12வது நிம்மதியையும் பெறுகிறார்கள். அந்த வகையில் ஹிட்லர் உடைய மிக உன்னதமான ஒரு வாசகம், நாம் இந்த பூமியில் ஜனனிக்கும் போது நமக்கு பேர் இல்லை, ஆனால் ஒவ்வொரு மனிதரும் இறக்கும்போது கண்டிப்பாக பேர் இருக்கிறது. ஆகையால் பேரை வரலாறுக்காக விட்டு செல்வோம். நற்பலத்தோடு இந்த பூமியில் மாற்றங்களை நிகழ்த்துவோம். நிலையாமையே நிலையானது என்று இந்த உரையை முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். இந்த இடத்தில் நித்யா அவர்களுக்கு மிகவும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அவர் மூலமாக தான் இந்த குழுவில் நான் இணைந்துள்ளேன். நன்றி நித்யா மேடம் அவர்களே. நன்றி கிளப் ஹவுஸ். நன்றி ஐயா. நன்றிங்க அன்பு சகோதரரே. மைக் கொஞ்சம் அப்படியே மியூட்ல போட்டுருங்க. வலதுபுறம் கீழ் மூலையில மைக்கோட இணைப்பு இருக்கும். அருணகிரி ஐயா. ஐயா முயற்சி பண்றது பார்த்துட்டு. நன்றிங்க. அன்பிற்கினிய நண்பர்களே, மிகவும் ஒரு அற்புதமான உரை. நமது பலத்தை நாம் சிறுக சிறுக சேமித்து வைத்துக் கொள்ளும் பொழுது, நல்ல விடயங்களை நம்முள் நாம் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது, நம்பிக்கை உடையவர்களாக வாழ்வியலில் பயணிக்கும் பொழுது, மற்றவர்களை நற்சான்றாக நாம் பெற்றுக்கொண்டு நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் சிறப்பாக அமைத்து கொள்ளும் பொழுது, நமது வாழ்வியல் பலம் எப்பொழுதுமே கூடுகின்றது. நமது வாழ்வியல் வழித்தடங்கள் செம்மையுறுகின்றன. நாம் நமது வாழ்வியலின் இலக்கை, நோக்கத்தை வெகு சிறப்பாக அடைவதற்கு ஒரு உந்து சக்தியாக நற்பலம் அமைகின்றது என்பதை தமது அற்புதமான சிறப்புரை வாயிலாக இன்றைய அதிகாலை பொழுதை வெகு அற்புதமாக நிறைத்த அன்பு ஐயா அருணகிரி அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம்.
ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் 100வது வாரத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்ற நாம் 576வது நிகழ்வில் இன்று பங்கேற்கின்றோம். 100வது வாரத்தின் தொகுப்பாக நற்பலம் அமைந்திருக்க, அதே தலைப்பில் இன்று அன்பு ஐயா அருணகிரி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். அன்பு ஐயா அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் அதிகாரியாக பணியாற்றியவர். தற்பொழுது கொல்கத்தா விமான நிலையத்தில் அதிகாரியாக பணியாற்றி வருகின்றார். நிறைய சமூகம் சார்ந்த விடயங்களில் இயங்கி வரக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் நிறைய இணையவலை தளங்களில் தமது சிறப்புரையை வழங்கியுள்ளார்கள். அன்பு ஐயா அவர்களை நமது அவைக்கு அறிமுகப்படுத்திய இந்த வருடம் நல்லாசிரியர் விருது பெற்ற அன்பு அம்மா நித்யா தேவி அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நாளை மற்றும் ஒரு நிகழ்வோடு நாம் நமது அவையை அலங்கரிப்போம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு பேச்சாளர் அருணகிரி அவர்களுக்கு நன்றி. நற்பலம் அப்படிங்கிற தலைப்புல நிறைய அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். நமக்கு விதிகள் பிடிக்கவில்லை என்றால் அதன் உச்சத்தை அடையுங்கள். அப்பதான் உங்களால திருத்தி எழுத முடியும், இல்ல மாற்றி எழுத முடியும். அதே போல்தான் கடமையும் அப்படிங்கிறத அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருந்தார். அம்பேத்கரின் இந்த சொற்களோட தன்னுடைய உரையை தொடங்கினார். தண்ணீரின் அளவுதான் தாமரை தண்டின் அளவு உயர்வு இருக்கும், அந்த உயரம்தான் இருக்கும். அந்த மாதிரிதான் மனதின் உயரம் அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும். நிறைய 3 பேரை பற்றி சிறப்பாக நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டாங்க. இன்றைக்கு நமக்கு எல்லோருக்குமே ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு 3 மனிதர்கள். அதுல முதலாவதாக ஹெலன் கெல்லர் அவர்கள். ஹெலன் கெல்லர் பிறக்கும் போதே ஒரு நார்மலான குழந்தையா தான் இருந்தாங்க. ஆனால் விஷக்காய்ச்சல் வந்தது அப்படிங்கும் போது அவங்களுடைய பார்க்கும் திறனும் கேட்கும் திறனும் போயிருச்சு. அதற்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாத போது கிரஹாம் பெல், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தொலைபேசி கண்டுபிடித்த கிரஹாம் பெல் அவர்கள், அவங்க தான் ஆனி சுலைவன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியை கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அந்த ஆசிரியை தொடு உணர்வு மூலமாகவே அவங்களுக்கு கத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மேங்கோனா என்ன, அதை கையில கொடுத்து கத்து கொடுக்கறதாக, இப்படி ஒவ்வொரு பொருளா ஒவ்வொரு விஷயமா உணர்த்தி அவங்க கத்து கொடுத்து 5 மொழிகளை கத்து கொடுக்கறாங்க. ஹெலன் கெல்லர் அவர்களும் கல்லூரியில படிக்கும் போதே மை லைஃப் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு புத்தகமும் எழுதுறாங்க. இப்படி தொடர்ந்து அவங்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நிறைய சாதனை செய்கிறார்கள். அவங்க ஒரு நாள் அவங்களுக்கு கண்ணு பார்வை சர்ஜரி எல்லாம் பண்ணி கொஞ்சம் பார்வை வருது. அவங்க வாயில இருந்து வரக்கூடிய முதல் வார்த்தையும் வார்ம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அவங்களுக்கு வருது. இப்படி அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லாமே இருக்கு அப்படிங்கும்போது நம்மளால் ஏன் முயற்சி செய்ய முடியாது, நம்மளாலே முயற்சி செய்ய முடியும், வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வருது அப்படிங்கிறத பகிர்ந்துகிட்டார். அடுத்ததாக ஆஸ்திரேலியா மெல்போர்னில் பிறந்த நிக்கோலஸ் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டார். அவர் பிறக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு 2 கையும் 2 காலும் இல்லைங்கும் போது அவங்க அப்பா கதறி துடிச்சு வெளியே வந்துடுறாரு. அவங்க அம்மாவும் கதறி பார்க்கும்போது அந்த குழந்தைய ஒரு புன்னகை செய்யுது. அப்ப இந்த குழந்தைய நான் பார்க்காட்டி யாரு பாப்பான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு 2 விரல்கள் தான் இருக்குது அந்த கால்லங்கும்போது அதை வச்சே அவரால் ஸ்கேட்டிங் பண்ண முடியும். ஒரே நிமிடத்தில் 72 வார்த்தைகளை டைப் செய்து ஒரு வரலாறு படைத்த ஒரு சாதனையும் படைத்திருக்கிறார் அவரு. நீங்க வாழ்க்கையில அதிசயம் இல்லை அப்படின்னா நீங்களே அதிசயமாக மாறுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இங்க நார்மலான ஒரு பள்ளியில தான் படிக்கணும், நான் மாற்றுத்திறனாளி
குழந்தைகளுக்கான பள்ளியில் படிக்க மாட்டேன்னு சொல்லி அதற்காக போராடி சட்டப்படி அந்த ஒரு இல்லாத ஒரு வாய்ப்பையும் பெற்றுக்கொள்கிறார். பல பேரு "நீ படிச்சு என்ன செய்ய போற?" அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அவர் ஒரு சாதனையாளராக இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, "ஐ கேன் சீ த லைட் ஆஃப் மை மைண்ட்" அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இந்த மாதிரி அவர் ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கும்போது அவர் கீழ விழுந்துடுறாரு. ஆனா அவரே முயற்சி செய்து பலமுறை முயற்சி செய்து அவரு எழுந்து நிற்கிறார். தோல்வி வரும்போது இப்படிதான் நம்ம தொடர்ந்து முயற்சி செய்தால் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத அங்க நிகழ்வுல அவரு ரொம்ப தெளிவா, அழகா எல்லாருக்கும் அ அ புரியிற மாதிரி அந்த நிகழ்வும் இருந்தது. இன்றைய டெல்லி வரைக்கும் வந்து கூட அவரு தன்னுடைய சிறப்பு பேச்சை கொடுத்திருக்கிறார். அவர் பேச்சை கேட்பதற்காக இன்று பல நாடுகளிலும் மக்கள் காத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறார். அடுத்ததாக நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த பாலம் கல்யாணசுந்தரம் அவர்கள். அவரை தெரியாதவர்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தன்னலமற்ற சேவை செய்தவர். அவர் சின்ன வயசுல இருக்கும் பொழுது ஒரு முறை அந்த பிரதமர் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறாங்க. நாட்டுக்கு தேவைக்கு எல்லோரும் டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, போய் முதலமைச்சர் கிட்ட அவர் தன்னுடைய சங்கிலிய குடுக்கும்போது, அன்றைக்கு முதலமைச்சரா இருந்த காமராஜர் அவர்கள், "அந்த சங்கிலி நீ கொடுக்குற. ஆனா இது அ உன்னோட உழைப்புல வரல. உங்க அம்மா, அப்பா உழைப்புல வந்தது" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா, அப்பாவுக்கு ஒரு தொலைபேசி பண்ணி, "இத நான் எடுத்துக்கவா?" அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அளவுக்கு அன்றைய காலகட்டத்தில் மாணவராக இருக்கும்போதே அவர் கொடுக்கும் உள்ளம் அவருக்கு வந்தது. தொடர்ந்து அவர் வேலைக்கு போகும்போதும் சரி, அப்ப அவருடைய சொத்து அவர் அவங்க வீட்ல இருந்து வந்த ஒரு 50 லட்சமாக இருக்கட்டும், இப்படி அனைத்தையுமே கொடுத்துடுறாரு. வேலைக்கு போய் அதை எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு, அவருடைய தேவைகளுக்காக மீண்டும் மாலை நேரத்துல ஒரு பகுதி நேர வேலை, அதெல்லாமே பார்த்து தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார். அப்படிங்கும்போது, அவருடைய சேவையை பாராட்டி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகமும் அவருக்கு ஒரு உயர்ந்த ஒரு விருதும் கொடுத்தது. அ லை அ லைப்ரரிக்காக ஒரு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால், அது பாலம் கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத அப்படிங்கிற மாரி பரிந்துரையும் பண்றாங்க. மேன் ஆஃப் மில்லேனியம் அவார்டும் அவருக்கு கிடைக்குது. இப்படி அவர் தன்னலமற்ற தன் சேவையால் பல மக்களையும் அவரு அ ம பல மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கார். இன்றைக்கு வரைக்கும் உதவி செய்து கொண்டு தன்னலமில்லாத வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக அவர் இருக்கிறார். அதே போல தான் ஆ பல பேர் தங்கள் வாழ்க்கையில ம் எப்படி ஒரு நற்பலத்தை சேர்த்துக் கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் நெறைய பகிர்ந்துகிட்டாரு. ஆபிரகாம் லிங்கனா இருக்கட்டும், இல்ல கைகேயியா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில நடந்த சின்ன சின்ன சம்பவங்கள் மூலமாக அவங்க எப்படி பலம் அ செ செ ஏற்றுக்கொண்டார்கள், பலப்படுத்திக் கொண்டார்கள் தங்களை, அதை நற்பலமாக எப்படி மாற்றிக் கொண்டார்கள், அத பத்தி எல்லாம் பகிர்ந்துகிட்டாரு. நம்மளோட மனம் அப்படிங்கிறதே ஒரு உணர்வு குவியல் தான். அதனால தான் தாய்கிட்ட இருக்கும்போது கூட அந்த உணர்வுகள நம்ம உள்வாங்குறோம். தாய் சொல்ல தட்டுறதே கிடையாது. சில சமயம் தந்தை சொல்லை தட்டினால் கூட தாயின் சொற்களை தட்டுவது கிடையாது. உணர்வுகளுக்கு அவ்வளவு ஒரு ஆற்றல் உண்டு அப்படிங்கிறத சொன்னாரு. யானையின் பலம் தும்பிக்கை போல மனிதனின் பலம் அப்படிங்கிறது நம்பிக்கையில் இருக்கிறது. அதனால நம்ம நம்பிக்கையோட வாழணும். ஹிட்லர் பிறக்கும்போது ஹிட்லர் என்ன சொல்றார்ன்னா, "பிறக்கும்போது நமக்கு பெயர் இல்ல. ஆனா இறக்கும்போது நமக்கு பெயர் இருக்கிறது. அந்த பெயரை நம்ம தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான பலத்தை நாம் தான் சேர்த்துக் கொள்ள வேண்டும்." அப்படின்னு சொல்றாரு ஹிட்லர் அவர்கள். நிலையாமையே நிலையானது அப்படிங்கிற கருத்துக்களோட இன்றைய நிகழ்வை நிறைவு செய்தார். மிக்க நன்றி. முதன்முறையாக நம்மோடு இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க மிக்க நன்றி. நித்யா தேவி வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நல்ல அழகான ஒரு தலைப்பு, நற்பலம். 100வது வாரத்தை அடி எடுத்து வச்சு போயிட்டு இருக்கிறோம். அழகா இந்த சரித்திரம் படைப்போம் குழுவுக்கு இன்னைக்கு அருணகிரி ஐயா வந்து ஒரு 12 ஸ்டெப்ஸ்ல அழகான 3 ஒரு புகழ்பெற்ற நபர்களை இங்க அறிமுகப்படுத்தி அவங்க மூலமா நம்ம எப்படி இருக்கணும். ஏன்னா பலம் அப்படின்றது நிறைய விடயத்துக்கு பாலமா இருக்கும். அது குறிலா இருந்தாலும் நமக்கு துணைக்கு சில நேரம் நம்ம நண்பர்கள் வரலாம், நம்ம உறவுகள் வரலாம். இதுல காலம், நேரம், நம்பிக்கை இப்படி ஒவ்வொரு விஷயமா அழகா கொண்டு போனாங்க. அது சூப்பரா இருந்தது. அழகா எடுத்துட்டு போய் நம்ம வாழ்க்கையில எப்படி இத கொண்டு போகணும் அப்படின்றதையும் கத்துக்கிட்டோம். இப்படிப்பட்ட அழகான தகவலை தந்த ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துதலும். மென்மேலும் வளர வேண்டும். நன்றி.
உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க நித்யா தேவி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்ட ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் கற்பகவள்ளி, ரேவதி, வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று இந்த தளத்தில் வந்து நமக்கெல்லாம் நம்பிக்கை பற்றி புரிய வச்ச ஐயா அருணகிரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலையே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. மகரிஷி அவங்களே உங்களை வாழ்த்துனதான் நினச்சிக்கோங்க. ஐயா அவங்க அருணகிரி ஐயா அவங்க நம்பிக்கையை பற்றி நிறைய இப்போ இந்த மக்களுக்கு நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அழகாக எடுத்து சொன்னாங்க. ரொம்ப நன்றிகள் ஐயா. நம்ம என்ன வயசானாலும் எந்த தருணத்துலையும் எல்லா விஷயத்திலும் நம்பிக்கை வச்சு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம உணர்ந்து செய்யணும் அப்படின்னு ஐயாவுடைய அறிவுரை படி பார்த்தா எப்படி இருந்தவங்கலாம் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குங்க ஐயா. இதையெல்லாம் நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து இன்னும் எவ்வளோ பேர் தெரியாதவங்க புரியாதவங்க இருப்பாங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லணும்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. இப்போ நன்றிகள் ஐயா. நீங்கள் உங்கள் குடும்பம் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க அம்மா. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு அருணகிரி ஐயா நிறைய மனிதர்களை பற்றி நம்மளுக்கு, மனிதர்கள்ங்கிறத விட சாதனையாளர்கள்னு நம்ம சொல்லணும், அவங்கள பற்றி ஒவ்வொருத்தங்களை பற்றியும் அறிமுகப்படுத்திட்டு அவங்களுடைய பலமெல்லாம் என்னன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரையும் ரொம்ப அழகாக கூட்டிட்டு காமிச்சாங்க. ஹெலன் கெல்லர் ஆகட்டும், விவேகானந்தர்லேருந்து பாலம் ஐயா, அது மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் சொன்னாங்க. இதில் ஒவ்வொருத்தருடைய
கடினமான பாதைகள் ஒவ்வொரு விதமா வேற வேற மாதிரி இருந்தது. அதே போல அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது சாதாரணமா இருக்கிறத விட ஒரு பங்கு எல்லாமே மேல இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு இருந்த பாதை கடினம்ங்கிறதும் சாதாரணமா இருக்கிறத விட ஒவ்வொருத்தவங்களுக்கும் விட அதிகமாக இருந்தது. ஹெலன் கெல்லர் ஆகட்டும், அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொன்னேன்னா அவங்க எல்லாமே முடங்கி போறக்குண்டான நிறைய சூழல்கள் இருந்தாலும் அதிலிருந்து எப்படி தன்னை மேல கொண்டு வரணுங்கிறதுக்கு ரொம்ப அழகா ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையும் இருந்தது. இது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில சொன்ன மாதிரிதான் அம்பேத்கர் ஐயாவை குறிப்பிட்டது இருந்தது. உனக்கு ஒரு விதி பிடிக்கலையா, அந்த விதியிலேயே ஃபாலோ பண்ணி அதுக்கு மேல உச்சத்துக்கு போய் அந்த விதியை மாத்து. இது ஒரே ஒரு விஷயம் நம்ம எடுத்துட்டோம்னா அது எங்கிருந்து வந்ததுன்னா அது அம்பேத்கர் ஐயாவுடைய வாழ்க்கையில இருந்தா வந்தது. அவர் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கும் தெரியும். எந்த அளவுக்கு கீழ் நிலையிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு இனி எத்தனை ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குமோ, யார் யார் ஆட்சியாளர்கள் மாறலாம், யார் யார் வேணா மாறலாம், ஆனா மாறாதது என்னன்னா நம்மளுடைய அரசியலமைப்பை எழுதின நம்மளுடைய அம்பேத்கர் ஐயா தான். அதுலயும் ஐயா அதை எழுதிட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதுல மாற்றம் வேணும்னா நீங்க மாத்திக்கங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டதா படிச்சிருக்கேன் நானு. அதனால இது ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலம்ங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதே போல நம்ம சோர்வடையறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் நிறைய நிறைய வந்துட்டு இருக்கும். இதுக்காக தான் ஒரு நம்மளுக்கு எடுத்துக்காட்டு அங்கே பாரு இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, ஆனா அவங்க எவ்வளவு மேல வந்திருக்காங்கன்னு எல்லாத்தையும் சொல்றதுக்காக தான் நிறைய நிறைய நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல மனிதர்களை எடுத்து ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இதே ஒரு பெரிய ஊக்கமா எடுத்து நம்ம வாழ்க்கையில எல்லாரும் நல்ல நிலையடைய இறைவா அருள்வாயாக. வாழ்க வளமுடன். இருக்கிறேன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றிங்க ரேவதி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். ராமச்சந்திரன் ஐயா. அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்ல பலம் என்ன என்பது பற்றி இன்றைய காலை பொழுதில் ஐயா அருணகிரி அவர்கள் நமக்கு மிகவும் அற்புதமாக எடுத்துரைத்து சென்றார். ஐயா அவர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஐயா தன்னுடைய உரையில் எப்படியெல்லாம் வாய்ப்புகளே இல்லை என்று ஒதுக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் தன்னுடைய முயற்சியினால் எப்படி தங்களை உயர்த்தி கொண்டு இந்த சமூகத்திற்காகவும் அவர்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்று ஆரம்பத்தில் ஹெலன் கெல்லர் என்ற அந்த சகோதரியை பற்றியும், கடைசியாக ஒரு சாதாரண படிப்பதற்கே வாய்ப்பற்றவர்கள் என்று சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு சாதாரண நிலையில் இருந்த ஒரு மனிதர் எப்படி இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நமது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்க முடிந்தது என்பது அவருடைய சொந்த முயற்சியினால் தனக்கு கிடைத்த வாய்ப்பை இந்த சமூகத்திற்கு அளித்து சென்ற புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றியும் ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார். அதே போன்று நமது பெண் உரிமைக்காக போராடிய புரட்சியாளர் பெரியார், அதே போன்று பாரதியார் போன்ற ஆளுமைகளையும், பாரதிதாசன் போன்ற புரட்சி கவிஞர் அவர்களை பற்றியும் நமக்கு அற்புதமாக என்ற காலை பொழுதை ஒரு பலம் என்பது என்ன என்பதற்கான ஒரு நல்ல விஷயத்தை நம்மிடத்தில் அளித்து சென்றால் ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அந்த இடையில் நேர மேலாண்மையை பற்றி ஐயா பிரிட்டோ அவர்கள் இறையன்பு அவர்களுடைய கதையை ஒரு நிமிடம் படித்தார். அதுவும் மிகவும் பயனுள்ள வகையில் இருந்தது. இந்த வகையில் ஒவ்வொருவரும் நாம் வாழும் காலத்தில் இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணிக்கின்ற இந்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகிறேன். அதே போன்று நித்யாதேவி அம்மா நல்ல ஆசிரியர், அன்பாசிரியர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அம்மா அவர்கள் இந்த சமூகத்திற்கு நாம் எதையாவது ஒன்று செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணிக்கின்ற அந்த அன்பாசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். இன்னைக்கு அருணகிரி ஐயா ரொம்ப அருமையா
பெரிய ஆளுமைகளை பற்றி பேசுனாங்க. ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அன்பு சார் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அருணகிரி சார் உரை அவ்வளோ அருமையாக இருந்தது. அந்த ஆரோக்கிய பிரிட்டோ சார் அவர்களின் அந்த நேரம் மேலாண்மை பற்றி இறையன்பு சார் புக்கு பற்றியும் சில நிமிடங்கள் உரையாற்றிய தகவல்களும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ஸோ இன்னைக்கு அருணகிரி சார் அந்த 3 பேரினுடைய சாதனைகளை பற்றி, இந்த ஹெலன் கில்லர், நிக்கோலஸ் அண்ட் பாலம் கல்யாண சுந்தரனார், ஸோ அவரை பற்றி கொஞ்சம் படிச்சிருக்கோம். இன்னைக்கு நிறைய தகவல்கள் கிடைச்சது. ஸோ எவ்வளோ வாரி வள்ளலாக இருந்திருக்காரு பாலம் கல்யாண சுந்தரனார். அவருடைய மனசுக்கும் அவருடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் தெரிந்து கொள்ள முடிந்தது. ஸோ பல அரிய தகவல்களை, பல சாதனையாளர்களின் குறிப்புகளையும் ரொம்ப அருமையாக ஒரு இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன், ஒருத்தரும் எந்த நிலையில் இருந்தாலும் பல சாதனைகளை புரிய வேண்டும், தங்களால் முடிந்த அளவு உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று பல அறிஞர்களின் தலைவர்களை பற்றி கூறிய திரு அருணகிரி சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. மில்டன் ராஜசேகர் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். மில்டன் ராஜசேகர் ஐயா கேக்குதா? வணக்கம். கேக்குது, நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தளத்தை அடியனுக்கும் அறிமுகப்படுத்தியது அருணகிரி தான். அதே போல இங்கே வந்திருக்கின்ற சகோதரர்கள் அன்பு, வேல், மற்ற மேஜர் சார் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். அருணகிரி சாருடைய அழைப்பு ஏற்று என்றுதான் என்பதற்காக அனைவருக்கும் வந்திருக்கிற மற்ற சகோதரர்கள் ஊருக்கும் வணக்கம். இந்த பிரிட்டோ அவர்கள் இப்ப இறையன்பு பற்றி பேசி ரொம்ப அற்புதம். அந்த புதிய கருத்துக்களை, சில கருத்துக்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. அதாவது நான் காலைல எழுந்திரத்துக்கு முன்னாடி என்னுடைய நேரம் ஸ்டார்ட் ஆயிடுது, என்னுடைய டைம் ஸ்டார்ட் ஆயிடுது, என்னுடைய காலம் ஸ்டார்ட் ஆயிடுதுன்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு கருத்து. ஸோ அது லைக் தட் வெரி மச். தேங்க்ஸ் டு பிரிட்டோ அண்ட் ஆல்சோ இறையன்பு சார் அண்ட் அருணகிரி சார் மிக அற்புதமா அந்த காரியங்களை மிக எனக்கு ரொம்ப தொட்டது இஃப் யூ ஆர் நாட் சீயிங் எ மிரக்கல், இஃப் யுவர் லைஃப் இஸ் நாட் எ மிரக்கல், யூ பிகம் எ மிரக்கல். நீங்க அதிசயத்தை காணவில்லை என்றால் நீங்களே அதிசயமா மாறுங்கள் என்று. ஸோ அதிசயமா மாறுவதற்குரிய அந்த பலத்தை ஐயாவுடைய பேச்சின் போதும், அதே போல நம்ம பிரிட்டோ, அப்புறம் நம்ம நித்யா தீதி போன்ற சகோதரர்களுடைய அந்த நம்முடைய அந்த ஆதரவு உறவு, அந்த உறவு, அவங்களுடைய சப்போர்ட், அந்த மாரல் சப்போர்ட்டா இருக்கலாம், அது ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டா இருக்கலாம், அது ஒரு நட்பு இருக்கலாம். ஸோ இந்த நட்புன்றது பெரிய பலமா தெரிவித்து நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த நட்புன்றது நட்பு பலமா நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. முதன்முறையாக நம் நிகழ்வில் இணைந்திருக்கிறீங்க. உங்களோட கருத்துக்கள், வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்து பயணிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காசி ஆறுமுகம் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயாவோட உரை கடைசி 20 நிமிடங்கள் தான் கேட்க முடிஞ்சது. நான் அந்த 20 நிமிடங்களிலே எண்ணற்ற தலைவர்களை பற்றி அவர் சொல்லியிருந்தார். குறிப்பாக சொல்லணும்னா ஆபிரகாம் லிங்கனை பற்றி அவர் சொல்லியிருந்தார். ஒரு புத்தகத்துக்காக, தனது கல்விக்காக 20 மைல் தூரம் அவர் நடந்து பயணித்து அந்த புத்தகத்தை பெற்று அவர் படித்தார் அப்படின்ட்டு. அதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு ஒரு புத்தகத்துக்கு 20 மைல் தூரம் நடந்து போய் கற்றுக்கொள்கிற அன்றைய காலகட்டத்திலையும் அவர் விடாமுயற்சியோட கற்று ஒரு அதிபராக மாறியிருக்காரு அப்படின்னா, உண்மையிலே அவருக்குள்ள அந்த ஊக்கம் தான் அவருக்கு மிகப்பெரிய நற்பலமாக இருந்திருக்குது. அதே போல் விவேகானந்தருடைய சிஷ்யாக இருந்த நிவேதிதா பாரதியின் குருவாக இருந்திருக்கிறாரு. அதேமாதிரி பாரதியார் பாரதிதாசன் குருவாக இருந்திருக்கிறாரு. இப்படி வழி வழியாக அந்த ஆசிரியர்கள்கிட்ட இருந்து நம்மளும் நற்பலன்களை நம்ம பெற்றிருக்கிறோம். அதே போல் சாக்ரட்டிஸ் கிட்டே இருந்து அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ்ல இருந்து பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர், இவங்கெல்லாம் அந்த நற்பலன்களை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது சொன்னார். அதே போல் சேகுவரா பற்றியும் சொல்லியிருந்தாரு. சேகுவரா இந்த உலகமே கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் எப்படி திருக்குறள் உலக பொதுமுறையோ அவர் உலக பொது உடைமை நாயகன் நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் அடிமைத்தனம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் அப்படின்னு சொன்னவர். அவர் அந்த பொலிவியால ஒரு ஆடிமைக்கும் சிறுமியால் காட்டி கொடுக்கப்பட்டு ஒரு
அறையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போ வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா, அவரை பத்தி ஒரு 2 விஷயங்கள் அந்த கடைசி நிமிடங்கள் நம்ம சொல்லும்போது, நம்மளுக்கே அவர பத்தி தெரிஞ்சுக்கும். அப்ப அவர நோக்கி குறி வைக்கும்போது, அவரு முதல்ல வந்து என்ன கேட்குறாங்கன்னா, "உங்களுக்கு கடைசி ஆசை என்ன?" அப்படின்னு அவரு ஒரு இத சொல்றாரு. "நீ என்ன வந்து கட்டி வைத்திருக்கிற இந்த இடம் வந்து பள்ளிக்கூடம்னு நெனைக்கிறேன். ஆனா, இந்த பள்ளிக்கூடம் வந்து அவ்வளோ தரம் வாய்ந்ததாக இல்ல. அதனால இந்த பள்ளிக்கூடத்தின் தரத்தை உயர்த்துங்கள்னு" சொன்னாரு, கடைசி நிமிடத்துல. அதுபோக குறி பார்க்கும்போது, "உங்கள் குறி வந்து சற்று விலகி இருக்கிறது. அதனால வந்து கொஞ்சம் நேரா வச்சு சுடுங்க" அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. இதுதான் வந்து அந்த உயிரு போகக்கூடிய நிலைமையிலும் வந்து அவர் சொன்ன அந்த இது. அதனால தான் அவர வந்து உலகத்திலே வந்து நம்ம சே குவேரா அப்படின்னா, ஒரு தனித்துவமான கம்யூனிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஐயாவோட அந்த தலைவர்கள பற்றிய அந்த உரைகள்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு வரியில சொன்னாலும், நமக்கு மறுபடியும் அத நினைவூட்டுற மாரி இருந்தது. ஐயாவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இந்த தளத்தில் வந்து ஐயா ஒரு சிறப்பான உரைகளை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சரவணன் கண்ணா, வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா அருணகிரி ஐயா அவர்களுக்கும் வணக்கம். முதல்ல பிரிட்டோ ஒரு அந்த டைம் பத்தி சொன்ன கட்டுரை ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. காலையில உள்ள வந்த உடனே நம்மளுடைய டைம் வந்து எவ்வளோ தூரம் நம்ம டைம வேஸ்ட் பண்றோம், ப்ரொடக்டிவா பண்றோங்கிற சில விஷயங்கள அந்த கட்டுரையில ஒவ்வொரு நிகழ்வுகளா சொல்லிட்டு போகும்போது, சில நல்ல விஷயங்கள வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கும்போது, அத யாருக்கு சொல்லணுங்கிறது தான் நமக்கு முதல்ல தோணும். அப்போ அது சொல்லணும்னு தோணும்போதே, அத கொஞ்சம் முழுமையா, ஆழமா கேட்டுக்கணும் அப்படிங்கிற விஷயமும் அதுக்குள்ள இருக்கும். நமக்கு முன்னாடி யாராவது வருவாங்க. இந்த எந்த ஒரு நல்ல விஷயம் சொல்லும்போதும், அத வந்து யாருக்கு நம்ம கடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஈவன் மெசேஜ்ல கூட நம்ம பார்க்கும்போது, ஒரு மெசேஜ் வருதுன்னா, இத யாருக்காவது நம்ம சொல்லணும்னு நெனைக்க மாட்டோம். இத யாருக்கு சொல்லணுங்கிறது மட்டும் தான் நமக்கு தோணும். அந்த மாதிரி அ அந்த மாதிரி நித்யா தேவி அவங்க வந்து இன்னைக்கு இவர பேச வைக்கணும்னு அவங்க சொன்னது வந்து நமக்காக தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இந்த டைம பத்தி இவரு சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அ அந்த அந்த கட்டுரையில ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அது வந்து அ அந்த எழுத்து நடை வந்து கண்டிப்பா அவரு இறையன்பா தான் இருக்கணும்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, கடைசியா அதுதான் சொல்லி முடிச்சாரு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நாள் துவங்கும்போதே, கண் விழிக்கும்போதே நம்மளுடைய அ எல்லா ஜன்னல்களையும் திறந்து விட்டு, காத்தும், சூரிய ஒளியும் உள்ள வர்றதுக்கு நம்ம அனுமதிக்கிறது மாதிரி இருந்தது, இந்த அறைக்குள்ள நம்ம வர்றது. அ அறிவ வளர்த்துக்கிறதுக்கு சில விஷயங்கள நம்மளே சம்பிரதாயமா செஞ்சுக்கிட்டு இருந்தத உடைச்சிட்டு வெளியில வர்றதுக்கு, இந்த ஞானம் நமக்கு எப்போதுமே தேவைப்படுது. டெய்லி மொபைல ரீசார்ஜ் பண்ற மாதிரி. அ அது ஒரு வகையில அ நல்லபடியா இருந்தது. அடுத்தது அருணகிரி ஐயா சொன்ன அந்த 3 மனிதர்களும் வந்து அ உண்மையிலேயே எங்கெல்லாம் தடைகள் இருக்கிறதோ, அங்கே தான் நம்ம வந்து அத உடைச்சுக்கிட்டு வெளியில வரணும்னு நெனைப்பாங்க. அந்த மாதிரி என்னோட நண்பர் ஒருத்தர் வெங்கட் சுப்பிரமணியன் அவரு சொல்லுவாரு. அவர் கூட ஸ்பெஷலி விஷுவல் சேலஞ்ச் தான். அவர் சொல்லுவாரு, "அ நீங்க புரிதல்ல கொஞ்சம் இது பண்றீங்கன்னா, என்ன காரணம்னா, இப்போ 5 பைப் இருக்குன்னா, அதில ஒரு பைப்ல தண்ணி வரலைன்னா, மத்த 4 பைப்ல ஃபோர்ஸா தண்ணி வரும். இப்போ கண் எங்களுக்கு தெரியலைன்னா, காது கண்ணுக்காக வேலை செய்யும். உணர்வு கண்ணுக்காக வேலை செய்யும். இது மாதிரி எல்லாமே வந்து எந்த ஒரு விஷயம் இல்லையோ, அதுக்காக பகிர்ந்து மத்த தன்னோட வேலையோட சேர்ந்து ஸ்பெஷல் டியூட்டியா அதையும் செய்யும். அப்போ எங்களுக்கு விழிப்புணர்வும் கூடவே அதோட பயணிச்சிரும். இப்போ நமக்கு எல்லாமே சமமா எல்லாமே கொடுக்கப்பட்டது கரெக்ட்டா இருக்குங்கிறதுனாலயே, அந்தந்த வேலைய அது அது செஞ்சுட்டு இருக்குன்னு நம்ம விட்டுடுறோம். அதுக்கு ஒரு பெரிய ம் கண் திறப்பா தான் இருந்தது. இன்றைய இந்த 3 நபர்களோட கதையுமே. அவங்க அத வந்து நான் லைவாவும் பார்த்துட்டுருக்கேன், ஜோதி விஷயத்துலயும். ஸோ அவங்களுடைய என்னென்னலாம் நமக்கு அவங்களுக்கு எது தடையா இருந்தோ, அந்த ஒரு தடைக்கு 4 பிளஸ் அவங்களுக்கு சேருது. அது மாதிரி அவங்களுடைய வாழ்க்கைய மாற்றுறதுக்கு ஏதோ ஒண்ணு எது கிடைக்கலையோ, எந்த இடத்துல நமக்கு அவமானப்படுறோமோ, எந்த இடத்துல நமக்கு அ மரியாதை இல்லையோ, அப்போ அத வந்து அத பேலன்ஸ் பண்றத தாண்டி,
சாதனையாளர்களாக மாறிடுறாங்க. அவங்க அந்த விஷயத்தை தாண்டும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து சாதனையாளராக மாறிடுறாங்க. அது வந்து அவங்க மாற்ற வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பக்கம் நம்ம இந்த சமூகம் வந்து ப்ரெஷர் கொடுத்தாலும் அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கிறது தான் அது இவ்வளோ தூரம் அவங்கள பயணிக்க வைக்குது. அதுதான் திரும்பியும் நார்மல் பர்சனுக்கு பாடமாக அமையுது. இது எப்படி இருக்கு? ஒரு ரவுண்ட் சர்க்கிள்குள்ள திரும்பியும் நம்மள இன்னொருத்தர் மூலமா நம்ம பார்க்குற மாரி இருக்குது. அதான் நம்ம பார்வை எப்போதுமே மாறி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தளம் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் குடுக்குற ஒரு வேலை. நம்மளுடைய அகப்பார்வையும் சரி, புறப்பார்வையும் சரி, நம்ம நேற்று வரைக்கும் கத்துக்கிட்டது இன்னைக்கு வேறையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கையோட தான் வந்து நம்ம மற்ற விஷயங்கள பார்க்கணும். ஆ எங்கே நம்ம மோல்ட் ஆகி அதே விஷயத்துல நம்மள கடத்தணும்னா, நம்மளும் அந்த பாதைகள்ல ஒரு செழுமை இருக்காது. அடுத்தவங்களுக்கும் நம்ம அத சொல்றதுல ஒரு வித்தியாசமான கோணங்கள குடுக்க முடியாது. அதனால ஒரு லேர்னரா லைஃப் டைம் லேர்னரா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய எந்தூசியாஸ்மான விஷயம் அது. அத எப்போதுமே டெய்லி காலையில அ ஒரு நாள ஸ்டார்ட் பண்ணும்போது, நல்ல விஷயங்களோட ஸ்டார்ட் பண்றது. அம் எப்படி வந்து இன்று ஒரு தகவல்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல அத கேட்டுக்கிட்டு நம்ம ரொம்ப ஆர்வமா இருக்கும். நமக்கு ஒரு வாரத்துக்கு மேல அந்த அந்த இன்று ஒரு தகவல் கேட்கலைன்னா, நமக்கு ஒரு 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 நாளே ஸ்டார்ட் ஆகாத மாரி ஒரு ஃபீல் ஆகும். அது மாதிரி இன்று ஒரு தகவல் இல்ல. 1 மணி நேர தகவல் எப்போதுமே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பண்படுத்துற விஷயமா இருக்குது. ஸோ வாய்ப்புக்கு நன்றி. ஐயாவுக்கும் நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ஐயாவோட உரை ரொம்ப அருமையாக இருந்தது. ஹெலன் கெல்லரை பற்றி அற்புதமாக அவங்க விளக்கி சொன்னாங்க. அது காலையில் நம்மளுக்கு உற்சாகமாக இருந்தது. தாங்கிட்ட உள்ள ஒரு உறுப்பு செயல்படாததை ஆசிரியர் மூலமாக ஒரு தன்னம்பிக்கையாக நன்னம்பிக்கையாக அந்த குழந்தையே அவ்வளோ சாதிக்கும் போது நம்ம இன்னும் சாதிக்கணும். பல நூல்கள் அந்த குழந்தை எழுதி உலக புகழ் பெற்ற ஒரு பெண்மணியா இன்றைக்கும் என்றைக்கும் காலம் உள்ளவரை அந்த பெண்மணியோட அந்த செயல்பாடு நம்ம எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது. அது வந்து கேட்ட உடனே நமக்கான நல்ல ஒரு தகவல் இன்னைக்கு கிடைச்சதுன்னு நான் நினச்சேன். ஐயாவோட உரை மிக அருமை. அருமை ஐயா. நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க அம்மா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். அருணகிரி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் நன்றி. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று வள்ளுவர் சொன்னார். அதற்கான அடிப்படையான காரணம், துன்பம் வந்தால் அடுத்து இன்பம்தான். நமக்கு தடைகளும் மற்ற துன்பங்களும் நாம் வெல்வதற்காகவே வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று எனக்கு வாய்ப்பளித்த நல்லாசிரியர் விருது பெற்ற வித்யாதேவி மேடம் அவர்களுக்கும், ஆரோக்கிய பிரிட்ட ஐயா அவர்களுக்கும், இந்த தளத்தை சேர்ந்த அனைவருக்கும், என் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நண்பர்களுக்கும் என் உளமான நன்றியும், இந்த தளம் வரலாறை படித்து வரலாறு படைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. இன்றைய நாள் ரொம்ப சிறப்பா நம்ம தொடங்கி இருக்கோம். நல்ல கருத்துக்களோட, நல்ல சிந்தனைகளோடு, நல்ல மனிதர்களை பற்றிய அறிமுகங்களோடு ரொம்ப சிறப்பாக தொடங்கினோம். இன்றைய காலை பொழுதை உங்கள் நற்கருத்துக்களால் நிறைத்ததற்கு மிக்க மிக்க நன்றி. மில்டன் ராஜசேகர் சார், நீங்க உங்க மைக்கை மியூட் பண்ணிக்கலாம். நன்றி. விவேக் வணக்கம், நீங்க பேசலாம். விவேக் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைக்கு வந்து அருணகிரி சாரோட செஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. கண்டிப்பாக அருணகிரி சார் எப்பயுமே ஒரு நாலேஜ் ஃபவுண்டைன்.
அவர் வந்து அவ்வளோ அவ்வளோ கருத்துக்கள் வந்து ஒரு அருமையான கருத்துக்கள் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட கருத்துக்கள் கேட்கறதுக்கு. எனக்கு கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணிட்டேன் நான். அதுதான் ஒரு இது. பட் ஆனால் சார் எல்லா பக்கங்களோட கருத்துக்களை வந்து விதியை வந்து நம்ம திருப்பி திருப்பி பண்றப்பதான் வந்து ஒரு விதியை திருப்பி திருப்பி நம்ம இது பண்றப்பதான் வந்து நம்மளால புது விதி எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து உலகத்துல இருக்க எல்லா விதிகளுக்கும் அது பொருந்தும். அது அம்பேத்கர் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லா அறிஞர்களும் புது விதியை உருவாக்கணும் அப்படின்னா பழைய விதியை வந்து ஆழமா வந்து பார்த்தா மட்டும் தான் முடியும். அதே மாதிரி ஹெலன் கிளாரா இருக்கட்டும், அதே மாதிரி நிக்கலஸா இருக்கட்டும், அனைத்து தலைவர்களை பெரியார், அம்பேத்கர் எல்லாரை பத்தி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இது. கண்டிப்பா வந்து நம்மளுடைய தளம் வந்து அனைத்து ஆளுமைகளையும் ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பளித்து அவங்களுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பா அருணகிரி சார் வாழ்த்துக்கள். நம்மளுடைய சரித்திரம் படைப்போம் நிகழ்வு இருக்க அனைத்து நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே நம் நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம். இன்றைக்கு முதன்முறையாக நம்மோடு இணைந்து கொண்டு தன்னுடைய சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அருணகிரி அவர்களுக்கு சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அருள் சேவியர் கலாபம், சங்கர், பவுலின், வெங்கடேசன், ஆண்டியனா, கோவிந்தராஜ், ஜெயராமன், வேல், ராஜா, சர்வஜித், அருள்குமரன், தினேஷ், கிளியூரான் அனைவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. பாண்ட் டு வின் செல்வன் அவர்கள், நித்யாதேவி, ஜெயராமன், வெங்கடேசன் அனைவரும் காலை வணக்கங்களை தெரிவிச்சிருக்காங்க. பயனுள்ள தகவல்களுக்கு நன்றின்னு பாண்ட் டு வின் செல்வன் குறிப்பிட்டிருக்கார். சசிகலாமாவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஜெயராமன் அவர்களும் நற்சிந்தனைகளோடு இன்றைய நாள் தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு மற்றொரு நிகழ்வில் அனைவரும் சந்திப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.